ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இவ்வளோ நாள் ஈகராக வெயிட் பண்ணி எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நம்ம தளபதி விஜயோட நெக்ஸ்ட் ஃபிலிம், அதாவது தளபதி 16 ஃபர்ஸ்ட் லுக்கே டைட்டிலையும் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டைட்டில் என்ன வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் வச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா 100% ஒரு பாலிட்டிக்கல் ஃபிலிமாக தான் இருக்க போகுது. பாலிட்டிக்கல் ஃபிலிமுக்கு என்ன மாதிரி டைட்டில் வைக்கணுமோ அதை கரெக்டாக ஹெச்னு வச்சிருக்காரு. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரோட பிரேக் டவுனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் கைஸ், இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்த்ததுமே நீங்கள் ஒன்று நோட்டீஸ் பண்ணீங்களா? அதாவது நம்ம தளபதி விஜயோட ரியல் லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் இன்ஸ்பயர் பண்ணி இந்த போஸ்டர் டிசைன் பண்ணிருக்காங்க. அது என்ன ஞாபகம் வருதா உங்களுக்கு? அதாவது மாஸ்டர் படப்பிடிப்புல ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. அப்ப நம்ம தளபதி நெய்வேலியில இருக்கும்போது நம்ம தமிழூர் மக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அவருக்கு சப்போர்ட்டா போனாங்க. அப்ப நம்ம தளபதி விஜய் நம்ம மக்கள் கூட ஒரு செல்ஃபி எடுத்து சோசியல் மீடியால போட்டிருப்பாரு. பயங்கர வைரலா போயிருப்போம். சோ அதை வச்சு தான் இன்ஸ்பயர் பண்ணி இந்த போஸ்டர் கொடுத்திருக்காங்க. நம்ம திரைப்படத்திலே பாத்தீங்கன்னா இதுக்கு சிமிலரா நம்மளால ஒரு போஸ்டர் பார்க்க முடியும். என்ன அதுல ரவுடிஸ் பின்னாடி இருப்பாங்க, இங்க பாத்தீங்கன்னா நம்ம மக்கள் இருக்காங்க. போஸ்ட் எல்லாமே சேமா தான் இருக்கு. சரி ஓகே, எல்லாம் இந்த ஜனநாயகம்னா என்னது, இதை அப்படியே இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தா டெமோக்ரஸிங்கிற மீனிங் தான். சோ பெர்ஃபெக்ட் டைமிங்ல பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பாத்தீங்கன்னா நம்ம ஜனவரி 26 அத ரிபப்ளிக் டே அன்னைக்கு பெர்ஃபெக்ட்டா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் கைஸ், சோ இந்த படம் பாத்தீங்கன்னா 100% ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிமா தான் இருக்க போகுது. பாப்போம் ஹெச்னோத் எப்படி பொலிட்டிக்கல் ஃபிலிம் மாசா கொடுக்க போறாருன்னு. ஆக்சுவலா நம்ம தளபதி விஜய் நார்மலா ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்ல சின்னதா பொலிட்டிக்கல் டயலாக் பேசினாலே அதை ரிலீஸ் பண்ண விடாம அரசியல்வாதிகள்லாம் வந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த படம், அதாவது அவரோட கடைசி படம் ஜனநாயகன் வர ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிமா தான் இருக்க போகுது. சோ எனக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும், இந்த படம் எப்படியுமே ஸ்மூத் ரிலீஸ் ஆக போறது இல்ல. ஏன்னா சும்மாவே நம்ம தளபதி விஜய் படம்னா நிறைய டார்கெட் பண்ணுவாங்க. இதுல பொலிட்டிக்கல் ஃபிலிம் வேற, பாப்போம் எப்படி ரிலீஸ் ஆகுதுன்னு. அண்ட் கைஸ், இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பத்தி என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து இந்த போஸ்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜா தான் பட்டுச்சு. நிறைய பேர் நம்ம தளபதி விஜய் கன்னோடலாம் மாசா இருப்பாரு, அதே மாதிரி இங்கிலீஷ் டைட்டில்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆக்சுவலா சுமாரான ஒரு போஸ்டர் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பார்ப்போம், படம் பெஸ்ட்டா வந்து எல்லாமே ஓகே தான். உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பிடிச்சதா இல்லையா, இதை பத்தி உங்க கருத்து என்னவோ எங்க கிட்ட மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிருங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். We will meet in our next video.